ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பீஸ்ட் டைமிங் அனிமியை தான் பார்க்க போறோம். இந்த அனிமியை ரீசெண்டா தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பெட் ஷாப்னு போட்டிருந்தோன்னே போர் அடிக்கும் தான் நினைச்சு கண்டுக்கிடாம விட்டுட்டேன். ஆனா அனிமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓவர் பவரான அனிமி மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டான அனிமின்னு தெரிய வந்து நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் அவேக்கனிங்கா எஸ் லெவல்ல இருக்கிற டிராகனை டேம் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கி. ஆனா அவன் ஆன்டி அதை அவன்கிட்ட இருந்து அபகரிச்சு தன்னோட பையனுக்கு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற டேலண்ட கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுறான். எதுவுமே பண்ண முடியாதுன்னு கவலையில இருக்கும்போது செகண்ட் அவேக்கனிங் நடக்கு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு எஸ் ரேங்க் கிடைச்சுச்சுன்னா செகண்ட் அவேக்கனிங்ல ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல இருக்கிற டேலண்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம கூடவே ஜாக்பாட் மாதிரி ஒரு சிஸ்டமும் அவனுக்கு கிடைக்கி. நார்மலா அவன் மத்தவங்களுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மியூட்டட் பெட்டை எல்லாத்தையுமே வித்தனா, ஆனா அவனுக்கு அதை விடவும் ரொம்பவும் ரேரான பவர்ஃபுல்லான காட் லெவல்ல இருக்கிற பீஸ்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாட்டி அவன் பெட்டை விற்கும் போதும் அவனுக்கு விதவிதமான ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல இருக்கிற டேலண்ட் எல்லாமே 2வது 3வது 4வது 5வது சொல்ற வகையில மாத்தி மாத்தி அவனுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். எபிக்கோட ஓபனிங்லயே என்னது மில்லியனா, இந்த ஒன்னத்துக்கும் உதவாத ஸ்லைம 3000 பணம் கொடுத்து வாங்குறதே அதிகம். இதுல நீ என்னன்னா 3 மில்லியன் பணத்தை கேட்டுட்டு இருக்க. இந்தியால ஸ்கேம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கேம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு முதல்ல பீஸ்ட டேம் பண்ண தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண ஸ்லைமே கிடையாது. 3 மில்லியன் பணத்துக்கு ஒத்தாவே இது இருந்துட்டு இருக்கும். அதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்கேன். இது அவேக்கனிங் லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சேமான பிரைஸ நான் கொண்டு போய் வேற ஏதாச்சும் ஒரு டாப்பான கிரேட்ல இருக்கிற பெட் ஸ்டோர்ல கொடுத்தனா ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஓவர் பவரான பெட்டே எனக்கு கிடைக்கும். நீ என்னன்னா இந்த சாதாரண ஸ்லைமுக்கு இவ்வளவு பணத்தை நீ என்கிட்ட கொள்ளடிச்சிட்டு இருக்க. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா என்னோட இந்த ஸ்லைம் ஸ்டார் லெவல்ல விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லைமா தான் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மியூட்டன்டான ஸ்லைமா இருக்கிறனால இது அதிகமா சாப்பிட அதோட லெவல் எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டா சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஸ்டார் லெவல் என்ன கிங் லெவலையே ரீச் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நீ சொல்ற பொய் எல்லாத்தையுமே நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள்லாம் கிடையாது. இதை நீ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா உனக்கே அது நல்லாவே தெரிய வரும். லூ ஃபேமிலில இருந்து உன்னை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் நீ இந்த அளவுக்கு பொய்ய சொல்லக்கூடிய பித்தலாட்டக்காரனா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. வே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பீஸ்ட டேம் பண்ணக்கூடிய டேலண்ட் எதுவுமே இல்லாம எப்படி பீஸ்ட டேம் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நான் இங்க வந்தேன். என்னது இவன் கிட்ட பீஸ்ட டேம் பண்ணக்கூடிய டேலண்ட் இல்லையா? அப்புறம் எப்படி இந்த பெட் ஷாப்பை இவன் நடத்திட்டு இருக்கான்? வே நீ தேவையில்லாம பேசுறனால என்னோட பெட்டோட சேல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. லூயு உன்கிட்ட 1% அளவு கூட பீஸ்ட் டேமிங் டேலண்ட் சுத்தமா கிடையாது. அதனாலதான் உன்னை நான் கலட்டியே விட்டேன். அதுக்கப்புறம் நீ இந்த அளவுக்கு ஒரு பித்தலாட்டக்காரனா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒவ்வொரு அனிமேலிய இவளே மாதிரி அதிகமான குறை சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய ஃபீமேல் கேரக்டரை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒருத்திய நான் இந்த கடையிலையும் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இவகிட்ட நம்ம தொண்டை தண்ணி வெத்த பேசி நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மிஸ் சென், நீங்க இவளை கண்டுக்கிடாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. மேனேஜர் லூ பொய் சொல்லிருக்காங்களா இல்லையான்னு இப்ப நாம முடிவு பண்ணதுக்கான டைம் வந்துட்டு அவளோட சில்வர் குவாலிட்டியில இருக்கிற ஒரு மெட்டீரியலை எடுத்து கொண்டு போய் ஸ்லைம் கிட்ட போய் கொடுத்துட்டு இருப்பா. அது அந்த மெட்டீரியலை சாப்பிட்டோனையே அதோட அவேக்கனிங் லெவல் 5ல இருந்து லெவல் 9க்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம வாட்டர் பேஸ்ட் ஸ்கில்லும் அதுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஸ்லைம் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. எனக்கு லக் இருந்தனாலதான் இவ சொன்ன பொய் எதையுமே நான் நம்பவே இல்லை. பாஸ், என்கிட்ட அதிகமான அப்கிரேட் பண்ணக்கூடிய ரேஷன் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க தனியா துட்டகிட்ட பிடிக்கிற மாட்டீங்க இல்ல? எதுக்காக தேவையில்லாம நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க? அந்த 3 மில்லியன் பணத்தை கார்டா கொடுக்க போறியா இல்ல கேஷா கொடுக்க போறியா? நான் கார்டாவே பே பண்றேன்னு அதை பே பண்ணிட்டு இருக்க. ஹோஸ்ட், உன்னோட ஃபர்ஸ்ட் பெட்டை நீ நல்லபடியா சேல் பண்ணனால பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அவனுக்கு ஓபன் ஆகுறது மட்டும் இல்லாம ட்ரிபிள் எஸ் லெவல்ல இருக்கிற டேலண்டும் அது கூடயே டார்க் ஹெல்னு சொல்ற ஒரு டிராகனும் அவனுக்கு பரிசா கிடைச்சிட்டு இருக்கும். அது கூட அவன் கான்ட்ராக்ட்ல ஈடுபடுறது மூலமா அவனோட ஆட்ரிபியூட் என்கேஜ்மெண்ட் எல்லாமே லெவல் 1க்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இது மூலமா அவனால சோல்லிங் சொல்ற ஸ்கில்ல ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கடைசில எனக்கு பீஸ்ட டேம் பண்ணக்கூடிய டேலண்ட் கிடைச்சிருக்கு. இது கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளாஷ்பேக் கட்டிட்டு இருப்பான். ஆன்டி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாதா? எஸ் ரேங்க் டிராகன் டைப் டேலண்ட் மட்டும் உனக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா உன்னை ஏற்கனவே நான் இங்க இருந்து விரட்டி விட்டுருப்பேன். உங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க? அது எல்லாமே போய் அவங்கள கொன்னதே நான் தான். இப்போ
அப்ப உன்னோட டேலண்ட நான் அப்சர்வ் பண்ணி என்னோட பையனுக்கு கொடுக்கறது மூலமா அவனோட டேலண்ட் WS ரேங்குக்கு மாறப்போகுது. அதுக்கப்புறம் அவனோட டிராகன் மாஸ்டர் பவரை பயன்படுத்தி லூ ஃபேமிலியோட ரெப்புடேஷனையே அவன் தான் பாதுகாக்க போறான். இனிமேல் உன்னோட டேலண்ட் எதுவுமே இல்லாம உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு யூஸ்லெஸ் பேசனா இருந்து நீ வாழ்ந்து சாவதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டேலண்ட அவனோட ஆன்டி அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு விரட்டி விட்டுருப்பா. என்னோட ஆன்டி சொன்ன மாதிரியே நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான பேசனாவே இருந்து என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே இந்த ஸ்டோரை எப்படி நடத்த போறேன்னு தெரியாம அவன் குழப்பத்துல இருந்துட்டு இருக்கும் போதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட 18வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மித்திக்கல் பெட் சிஸ்டம் ஒன்னு அவைக்கன இருக்கும். சிஸ்டத்தோட ஸ்டோர்ல இருக்கிற மாதிரி பேபி பெட்ஸ் எல்லாத்தையுமே அவன் விக்கிறது மூலமா அதிகமான டேலண்ட் மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸும் அதர் ரிவார்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு அதிகமாவே கிடைக்கும். நார்மலான ஒரு பேசனா இருக்கிற உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனா என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஷாப் இருக்கிறனால சேல்ஸ டார்கெட் பண்ணி விக்கிறது ஒன்னும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தொடர்ச்சியா என்ன அதிகமா கேவலமும் அவமானமும் படுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு லிட்டில் சிஸ்டர் இவன் சொல்ற எல்லாத்தையுமே நீ நம்பணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. வேவே நீ இதுவரைக்கும் என்ன கேவலப்படுத்தின எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. என்ன பண்ணுவ என் மேல நீ கைய வச்சீனா என்ன ஈவ்டீசிங் பண்ண வந்தேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். உன்கிட்ட தொண்டை தண்ணி வைத்த பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. உடனே என்னோட கடையை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ அந்த அளவுக்கு பெரிய ஜித்தா இருந்தீனா வேற ஒரு மியூட்டன்ட் பெட்டை எடுத்து காட்டு. அதுக்கப்புறம் நீ வித்தக்காரன்னு நம்புற. ஹோஸ்ட் இந்த வாரத்துல மட்டும் நீ 2 பெட்டை வித்தே ஆகணும். இது உனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை நீ நல்லபடியா யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவனோட சிஸ்டம் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டோன்னு சிஸ்டம் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லைன்னு உடனே மியூட்டட் இம்பீரியல் ஸ்கெலிட்டனை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். லூயு எனக்கு ஏற்கனவே பி லெவல் பீஸ்ட் டைமிங் டேலண்ட் அவேக்கன் ஆயிட்டு. நீ சொல்ற பொய் எல்லாத்தையுமே நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள்லாம் கிடையாது. நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் இது மியூட்டட் ஆன இம்பீரியல் ஸ்கெலிட்டனா தான் இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒரு லோ லெவலான நெக்ரோமான்சி பெட் மாதிரி தான் தெரியுது. எந்த விதத்திலையும் எம்பையர் மாதிரி என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இது பாக்குறதுக்கு வேணா இப்போ குட்டியா இருக்கலாம். ஆனா அதோட டார்கெட்டை அதிகமா கொல்ல அதோட பொட்டன்ஷியல் லிமிட்டையே மீறி நெக்ரோமான்சரா எவால்வ் ஆவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதுக்காக லூசுத்தனமா பேசிட்டு இருக்கு? இது வரைக்கும் எந்த ஒரு பெட்டுமே இன்ஃபினிட்டா வளர்ச்சி அடைஞ்சதா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த பொண்ணுக்கு என்ன மண்டக்கோளரா? மேனேஜர் லூ ஏற்கனவே நீ சொன்ன மாதிரியே ஒரு மியூட்டன்டான பெட்டை எடுத்து காட்டிட்டாங்க. அதை நீ வாங்காம போ, அது உன்னோட இஷ்டம். மிஸ் சென் இவகிட்ட பேசுறனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த குட்ஸ் மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு இதை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. நீ கண்டிப்பா இவள உன்னோட ஆக்டரா கூட்டு வச்சு என்ன நீ ஏமாத்ததுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறனால ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒருத்தரை நான் இந்த இடத்துல கூப்பிட்டு உன்னோட முகத்திரைய நான் கிளிக்காம விட மாட்டேன்னு மேனேஜர் யாங் நான் வேவே பேசுறேன். ஸ்கூலோட வெஸ்ட் கேட் பக்கத்துல இருக்கிற பெட் ஷாப்புக்கு கொஞ்சம் வர முடியுமான்னு அவ போன் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரியே யாங் சொல்றவன் அந்த இடத்தை நோக்கி வந்து ஷென்னோட கையில லெவல் 9ல இருக்கிற ஒரு ஸ்லைம் இருக்கிறத பார்த்து மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. மேனேஜர் யாங் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க மிஸ் பை, நான் கொஞ்சமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். நீங்க ஆர்டர் பண்ண பெட்டை நான் இப்பதான் கொண்டு வந்தேன். இது கூட நீங்க கான்ட்ராக்ட்ல ஈடுபடணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்க, இது ஹை லெவல்ல இருக்கிற பெட்டுன்னு சொல்லிட்டு இவன் என்ன தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்கான். இந்த குட்டி ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவனோட டேட்டா ஐன்னு சொல்ற அப்ரைசர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இந்த குட்டி ஸ்கெலிட்டன் அதிகமான டார்கெட்டை கொல்ல இன்ஃபினிட்டாவே ஸ்ட்ராங்கா மாறக்கூடிய பவர் எதுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்ப வரைக்கும் யாருமே இது கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபடவே இல்லை. மேனேஜர் இந்த குட்டி ஸ்கெலிட்டனை நீங்க விக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்தனாலும் நான் வாங்குறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். ஆனா மேனேஜர் யாங் நீங்க ஒரு ஓவர் பவரான பீஸ்ட் மாஸ்டரா இருந்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒன்னத்துக்கு உதவாத இந்த ஸ்கெலிட்டனுக்கு 3 மில்லியன் பணத்தை நீங்க செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் நீ என்னோட டேட்டா ஐய நம்பலையா? என்னோட டேட்டா ஐயா இருக்கிற அப்ரைசர் ஸ்கில்ல பயன்படுத்தி நான் பார்க்கும்போது இந்த குட்டி ஸ்கெலிட்டனுக்கு அன்லிமிட்டடான growth டேலண்ட் இருக்கிறதா எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதோட டார்கெட்டை இது தொடர்ச்சியா கொல்ல எவால்வ் ஆகி அன்டெட் எம்பரராவே இதால மாற முடியும். அப்ப நான் இது உண்மையிலேயே மியூட்டன்ட் ஆன எம்பரர் ஸ்கெலிட்டன் தானான்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு மறக்கலண்டுட்டுன்னு. இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கிற மேனேஜர் லூ கண்டிப்பா போய் சொல்ல வாய்ப்பே இல்ல. ஒன்னத்துக்கு உதவாத ஸ்லைம வச்சிருக்கிற நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு லாய்க்கே இல்ல. நான் இந்த இடத்தை நோக்கி வரதுக்கு முன்னாடி என்னோட டேட்டாயை பயன்படுத்தி பார்க்கும்போது இந்த குட்டி ஸ்கெலிட்டன் மாதிரியே இந்த ஸ்லைமுக்கும் அன்லிமிட்டடான growth டேலண்ட் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் அதிகமான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சுன்னா குடிச்சிக்கிறதுல பீஸ்ட் மாஸ்டரா மாறக்கூடிய அளவுக்கு இது ரொம்பவும் திறமையாவே இருந்துட்டு இருக்கு. மேனேஜர் லூ ப்ளீஸ் அந்த குட்டி ஸ்கெலிட்டனை எனக்கு விற்க முடியுமா? அதோட மதிப்பு உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கனால தாராளமா விற்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா பிக்ஸ் பிரைஸா 3 மில்லியனை நீங்க தர வேண்டியிருக்கும். வெறும் 3 மில்லியன் தானு ஷாக் ஆயிட்டு மேனேஜர் லூ உங்களோட கைனஸுக்கு ஒரு அளவே இல்லாம இருந்துட்டு இருக்கு. என்னோட பேரு யாங் கிங். நீங்க பண்ண
பண்ண உதவிய கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன்னு அத உடனே அவன் வாங்கிட்டு இருப்பான். லூயு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தனா இந்த அளவுக்கு ஓவர் பவரா இருக்கிற இந்த பெட்டை எனக்கு விக்காம நீ அவன் கிட்ட வித்துருப்ப. மூளை இருக்கிறவங்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா மூளையே இல்லாத உன்னை மாதிரி வெத்து வெட்டுக்கிட்டலாம் எத்தனை வாட்டி படிச்சு சொன்னாலும் புரியதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே அடுத்த ஒரு மியூட்டன்ட் பெட்டை வெளியே கொண்டு வா, அதை நான் வாங்குறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட இருந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நான் வித்து தீர்த்துட்டேன். இனிமேல் என்கிட்ட எந்த விதமான பெட்டும் இல்ல. பீஸ்ட் டேமிங் டேலண்ட் இல்லாதனாலதான் லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளி கேவலப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டாங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கே கிடையாது. யார் சொன்னா நான் எதுக்குமே லாய்க் கிடையாதுன்னு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் செகண்ட் அவேக்கனிங் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அவன் உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான பவர் ஒன்னு ரிலீஸ் ஆகுறத பார்த்து இது கண்டிப்பா ஏ லெவல்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என் பயத்துல நடுங்கிட்டு இருப்பான். எனக்கு எந்த விதமான பிரஷரும் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேனேஜர் லூ என்ன எஸ் ரேங்க்ல இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல இருந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் எஸ் ரேங்க் சொல்றது கொஞ்சம் ஓவராவே பவர்ஃபுல்லானது. நான் ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல இருக்கேன்னு சொல்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நெஞ்சு வலி வந்து மயங்கி கீழே விழுந்து இறந்தாலும் இறந்துருவாங்க. அதனால எஸ் ரேங்க் சொல்றது எனக்கு போதும். என்னது செகண்ட் அவேக்கனிங்ல உனக்கு எஸ் லெவலான டேலண்ட் கிடைச்சிருக்கா? இது நடக்க வாய்ப்பே இல்ல. வே இந்த பீஸ்ட் டேமிங் உலகத்துல நடக்கவே நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. லூயு, உனக்கு இப்போ செகண்ட் அவேக்கனிங் நடந்திருக்கிறதுனால என்னோட பாய் ஃப்ரெண்டா மாறதுக்கு நான் இனியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்பவுமே செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற எதையுமே நான் தொடவே மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே அந்த மாதிரி கேவலப்படுத்திருப்ப. இன்னைக்கு நீ என்ன கேவலப்படுத்தினதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிச்சே தீருவேன்னு கோவத்துல அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. கைஸ், என்னோட கடையை மூட போறேன். அதனால நீங்களும் இங்க இருந்து கிளம்பதுக்கான டைம் வந்துட்டு. மேனேஜர் லூ, உங்களோட போன் நம்பரை எனக்கு தர முடியுமான்னு ஷென்னும் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு யாங்கும் பார்த்து கேட்டுட்டு இருப்பான். ஷென் நியான்னு பீஸ்ட் மாஸ்டர் யூனிவர்சிட்டியில ஃப்ரெஷ்மேனா இருந்துட்டு இருக்கா. அவ கூட நான் கான்ட்ராக்ட்ல ஈடுபடுறது மூலமா அதிகமான புது கஸ்டமரை கவரதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல யாங்கிங்கும் சேமான இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால இவன் கூட பார்ட்னர்ஷிப்ல ஈடுபடுறது மூலமா சிஸ்டத்தோட டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸியாவே என்னால கம்ப்ளீட் பண்ணி எதை நினைச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான போன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள அங்க இருந்து அனுப்பி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹோஸ்ட், உன்னோட நியூபி மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணனால உன்னோட ஸ்டோரை தொடர்ந்து அதுக்கு தேவையான ரிவார்டை நீ வாங்குறதுக்கான டைம் வந்துட்டு. உடனே அவனோட ஸ்டோரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அதுல ஃப்ரீயாவே 3 பேபி மான்ஸ்டர் இருந்துட்டு இருக்கும். இது ஃப்ரீயா இருக்கிறனால அப்புறமாட்டி இதுல இருந்து ஒன்ன நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பணத்தை செலவழிச்சு வாங்கக்கூடிய பெட்ஸை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். என்னோட டேலண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற விதத்துல இதுல எதுவுமே இல்லையே. நீ இந்த செர்பரஸை எடுத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாமே ரொம்பவும் பவர்ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா சின்ன வயசுல நாய் என்ன கடிச்சிச்சு. அதுல இருந்து நாயை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். அடுத்ததா டார்க் டைப்ல இருக்கிற 3 பெட்ஸை எடுத்து காட்டிட்டு இருக்கும். அதுல ஒரு டிராகன் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். அதுவும் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வகையில டிமானிக் பவர் இருக்கிற ஒரு ஓவர் பவரான டிராகனை அவன் சூஸ் பண்ணிட்டு இருப்பான். உடனே டார்க்னஸ் அந்த இடம் ஃபுல்லாவே நிரம்பி போர்ட்டல் ஓபன் ஆகி ஒரு பயங்கரமான டிராகன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். சிஸ்டம், இதையே நீ குட்டி டிராகன் சொன்ன? டிராகன்னால எப்பவுமே பெருசா தான் இருந்துட்டு இருக்கும். அதுலயும் அதோட தொடக்கத்திலேயே லெவல் 10ல இருக்கிற ஓவர்லார்டுன்னு சொல்ற பவர்ஃபுல்லான லெவல்ல அது இருந்துட்டு இருக்கு. அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சியா கண்ட்ரியில ரொம்ப பவர்ஃபுல்லான 3 பேர்கிட்ட மட்டும்தான் கிங் லெவல்ல இருக்கிற பெட் இருந்துட்டு இருக்கும். தொடக்கத்திலேயே கிங் லெவல்ல இருக்கிற பெட் எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹோஸ்ட், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. சந்தோஷமாவா? நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன்னு உடனே அது கூட சேர்ந்து கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டு அதோட டார்க்னஸ் ஆன பவரை அவன் உடம்புக்குள்ள ஃபியூஸ் பண்ணோனையே தொடக்கத்திலேயே 10th லெவல்ல அது அவேக்கனிங் ஆகி அப்கிரேட் ஆயிட்டு இருக்கும். என்னால இதுக்கு மேல அப்கிரேட் பண்ண முடியாதா? ஹோஸ்ட், உன்னோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் லெவல் 10ல இருக்கிறனால நீ எந்த ஒரு பீஸ்ட சமன் பண்ணாலும் அதே 10ல தான் அதால அவேக்கன் ஆக முடியும். நான் குடிச்சிக்கத்துல என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்பேன். சிஸ்டம், இந்த டிராகனை கொஞ்சம் குட்டியா மாத்த முடியுமா? நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. உன் மனசுல அது குட்டியா மாறணும் நினைச்சா கூட போதும். அது உடனே குட்டியா மாறிடும். அதே மாதிரி அதை குட்டியா மாத்தி அவனோட ஃபெமிலியராவே அதை மாத்திட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.